கிறிஸ்தலால் இந்த காலை வேளையில் கூட தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏகோவா தேவன் என் அடைக்கலம், யாக்கோபின் தேவனே என் துணை, கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே, நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே, கலக்கமில்லை பயமும் இல்லை வாழ்விலே, நிற்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரென் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. காலவேளையில் கூட மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 17வது வசனம். அன்றி வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன்னு கூறியது. ஆண்டவராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். வானம் திறக்கப்படுகிறது. அவர் கரையேறினோடனே வானம் திறக்கப்படுது. பரிசுத்த ஆவியின் புறாவை போல அவர் மேல் வந்து இறங்குகிறார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன் சொல்லி. எனக்கு அன்பானவர்களே, தன்னுடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமிக்கு நமக்காக அனுப்பி கொடுத்த தேவன் அவருடைய செயல்பாடுகளை உற்று கவனித்து கொண்டே இருக்குது பரலோகம். அங்கே வானம் திறக்கப்பட்டவுடன் மகன் பழுதில்லாமல் கொடுத்த அந்த காரியத்தை, தேவ சித்தத்தை நேர்த்தியாய் செய்வதை பரலோகம் கண்டுகொள்கிறது. பரலோகத்தை தேவன் சொல்கிறார், நேசகுமார் பிரியமாக இருக்கிறேன். அந்த செய்கள் பரலோகத்தை பிரியப்படுத்துகிற ஒன்றாக இருந்தது. இந்த காலகட்டத்தில் வாழ்கிற நீங்களும் நானும் அன்றாட அழுத்துக் கொள்கிற ஒரு காரியம், நல்லதே செய்யக்கூடாது, நல்லது செய்கிறவங்களுக்கு இது காலம் இல்லை, தீமை செய்கிறவங்களுக்கு தான் இது காலம் என்று சொல்லிக்கொண்டு பல காரியங்களில் உலகத்தோடு ஒத்து போகிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்படி போனால் தான் சக்ஸஸாக வாழ முடியும் என்று சொல்கிற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அன்புக்குமார வாழ்ந்த அதே காலத்தில் அவரை சுற்றிலும் பரிசேரும் சதுசேரும் கொலை செய்கிற ஒரு கூட்டமும் தீமையான எல்லா காரியங்களும் இப்பொழுது வாழ்கிற நாம் என்னெல்லாம் பார்க்குறோமோ அதே போல தான் அந்த நாட்கள் இருந்தது. ஆனால் அதில் பழுதில்லாமல் தன்னை பாதுகாத்து கொள்றதுக்கு குமாரனுக்கு ஒரு கிருபை இருந்தது. அது என்ன கிருபைன்னா, தேவசுத்தத்தை செய்து முடிக்க வந்தவருக்குள்ளே இருந்த வைராக்கியம் தான் எனக்கு அருமையானவர்களே. அந்த வைராக்கியம் அவரை வேறு எந்த சிந்தனைக்குள்ளும் எந்த தீமைக்குள்ளும் கொண்டு போகாதபடிக்கு அதே ட்ராக்ல அவர் அப்படியே போய் பரலோக அவரை குறித்து சாட்சி சொல்ல முடியும். இந்த பூமியில கூட சாத்தாண்ட சொல்வதை, ஒரு வார்த்தை என்னை பற்றி நீ சொல்லு, எந்த விதத்தில் நான் தப்பு செய்திருக்கேன்னு சொல்ல முடியாதபடிக்கு தேவன் அப்படி வாழ்ந்தார். இன்னைக்கு வாழ்கிற உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிற ஒரே ஒரு காரியம், நமக்கு ஒரு பந்தய பொருளை வைத்திருக்கிறார், ஒரு ஜீவனிடத்தை வைத்து எல்லாம் தெரிந்தாலும் அந்த பாதையில் அதை குறித்தான ஒரு நல்ல ஒரு வைராக்கி நமக்கு இல்லாதனால, அதை பெற்றுக்கொள்வதில்லை, ஏனோ தானே என்று வாழ்கிறதுனால நம்மை குறித்து இதை நேசகுமாரன் உங்களில் நான் பிரியமா இருக்கின்ற தேவன் சொல்ல முடியாத ஒரு துர்பாக்கியத்துக்கு நாம் ஆளாகியிருக்கோம். இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்கள் நான் இனி இதுவரைக்கும் காலங்கள் எப்படி இருந்தாலும் இனி உள்ள காலத்துல உலகத்தான பார்த்தா அந்த தெய்வத்துக்கு என்ன வைராக்கியம், அவர்கள் விரும்புகிற மனிதர்களுக்கு என்னெல்லாம் வைராக்கியமா செய்கிறாங்க. இந்த அன்புள்ள ஒரு ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில தேவசத்தத்தை செய்வதில் ஒரு வைராக்கியம் பாராட்டி நம்மை குறித்து பரலோகம் மகிழ்ச்சி அடைம்படியான ஒரு தருணத்தை பரலோகத்துக்கு தருவோமா நாம் செபிப்போம். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றி வேலை தோற்றுவிப்போம். நேசகுமான பிரியமா இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. ரீமானா தூரபா சந்தூரி அந்த பரபா அப்பா, நீ எவ்வளவாய் உன்னுடைய மகனுடைய செயல்பாட்டை கண்டு அகமகிழ்ந்த அந்த வார்த்தை வந்திருக்க முடியாண்டவரை, எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாள் நீர் வருத்தப்பட முடியாத காரியங்களை தொடர்ந்து ஏச்சையா செய்கிற எங்கள் வாழ்க்கையை கர்த்தாவே, இந்த நாளில் ஆண்டவரை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எவைகளெல்லாம் நீர் பிரியப்படாத காரியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோமோ அவளை மாற்றி ஆண்டவரை உண்மை பிரியப்படுத்த முடியாத வாழ்க்கைக்குள்ளாக நாங்கள் கடந்து செல்வதற்கு பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. காத்துக்கொள்ளும் கிருபை தாங்க. மகிமை எல்லாமே உங்களுக்கு தான்.